உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஜெய்பால் சார், இந்த நடிகர் ராஜேஷ் இறப்பு தமிழ் திரையுலகையே ரொம்ப ஆடி போக வச்சிருக்கு. திடீர்னு ராஜேஷ் இறந்துட்டாரு என்ன அப்படின்னு அல்ப ஆயுசுன்னு சொல்லலை, சொல்லாமல் அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் 76 வயசில் தான் அவர் இறந்துருக்காரு. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் போன மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. இது 2வது ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்த உடனே அந்த ஆப்ரேஷன் நடந்ததுக்கு இது 2வது அட்டாக்கு. இந்த நேரத்தில் தான் அவர் இறந்துட்டார். இப்போ அவர் கல்லறை இறப்பதற்கு முன்பே கட்டி வச்சுட்டு இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க சார். அது என்ன அது? அவர் ராஜேஷ் இந்துலேருந்து கிறிஸ்துவராக மாறினார். அவர் பான் கிறிஸ்டின். அவர் பான் கிறிஸ்டியனா? சரி சரி, அது என்ன சொல்லுங்க சார். ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த மாஸ்க் போட்டிருக்கிறதால ஏதாவது நினைச்சிக்க போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, எல்லாரும் கூட்டமாக கூடுற இடம் கொஞ்சம் மாஸ்க் போட்டுங்க, கொரோனா அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம மாஸ்க் போட்டுருங்க. நீங்களும் அப்பப்போ இருமிட்டு இருக்கீங்க, அதனாலேயும் நான் போட்டிருக்கேன். சரி சொல்லுங்கள் சார், இந்த கல்லறை ராஜேஷுக்கு என்ன இப்போ இருக்கலாமா? முகம் தெரியலாமா? வேணாமா? நல்லா தெரியும். அதை இருக்க வேண்டாம் அப்படியே ஒன்றும் இல்லைங்க. ராஜேஷ் இந்த உங்களுடைய முக்கியமான கேள்வி கல்லறை இதான மேட்டர். இறப்பதற்கு முன்னாடியே கட்டாருன்னா அது ஒரு பெரிய அதிசயமா எல்லாரும் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உலக நாடுகளில் கிறிஸ்தவ கல்லறைகள் ஒரு குறிப்பிட்ட நாளில் விபூதி திருநாள் அல்லது சாம்பர் புதன் அதை மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அன்றைய தினங்கள் அவருடைய உறவினர்கள், பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு போய் அந்த பூஜை செய்வது போல எல்லாத்தையும். ஆமாம் சார், அது இந்து மதத்துலேயும் தான் திதின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த இறந்த நினைவு நாள் அன்னைக்கு திதி கொடுத்து அவங்கள நினைச்சு அவங்கள வணங்கி அவங்களுக்கு மரியாதைகள் செலுத்துவாங்க. இது ஒரு நிலைப்பாடு. ஆமா, நிறைய கல்லறைகள் இப்போ அண்மையில் 2011 வாக்குல சென்னையில கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைய முதலமைச்சர்கிட்ட சந்திச்சு கேட்டோன்னு சென்னை மாநகராட்சி தான் பிரச்சனை வந்துச்சு. ஒரு 100 ஏக்கர் எங்களுக்கு வேணும், இப்போ சென்னையில் உள்ள கல்லறைகள்லாம் ஃபில் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்னாச்சு, நிறைய கல்லறைகள் இருக்கும்பொழுது 100 ஏக்கர் கொடுக்கணும்னு அப்போதான் தெரிய வந்துச்சு. நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், அந்த பாதிரியார்கள், அந்த சாமியார்கள், அடுத்து இந்த போதகர்கள்ட்டெல்லாம் கேட்டப்போ கிறிஸ்துவில் கல்லறை கட்ட சொல்லி எங்கேயுமே இல்லை. பைபிளே இல்லை. அவர் உடைத்து விட்டு வரப்பட்டது கல்லறை போன்று உள்ளே அசிங்கமா இருக்கும் என்று ஒரு வார்த்தை தான் வந்திருக்கிறது, இல்லை என்று ஏகோபித்த முறையில் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும். அப்போ அது சொல்லும்போது இவ்வளவு சொல்றார்களே, ஏன்பா கல்லறை கட்டினா அடிச்சாட்டி பண்ணிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்த பொழுது அதில் யார் யாருப்பா கல்லறை கட்ட வேண்டும் என்று நண்பர்கள் கேட்டாங்க. கேட்டோன்னே எல்லாரும் ஒரு க்ளோஸ்டு கவரில் போட்டு கொடுங்கன்னு சொன்னப்போ ஒரு 17 பேர் தான் கட்டாயமாக, 243 பேர் அதில் கலந்துக்கிட்டதில் 17 பேர் கட்டாயமாக கல்லறை வேண்டும் என்றார்கள். இது என்னப்பா 17 பேர்? யார் அவர்கள் என்றால் மத போதகர்களா அல்லது இவங்களா என்னது இப்போ சாமியார்கள் போதுன்னு பார்த்தப்போ அவங்க எல்லாம் இந்த செலவுகள் வியாபாரிகள். இந்த கல்லறை என்ற ஒரு சிஸ்டத்தை இன்னைக்கு எப்படி நம்ம இந்த இது பண்ணுறாங்க, அக்ஷய திதின்னு சொல்கிற மாதிரி அவர்களுக்கு கம்ஃபர்டபுளுக்காக உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். செலவுகளை விற்கிறதுக்காக. இது வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற மேட்ரு. சரி சரி, செலவுகளை விற்கிறது அதுக்குன்னே ஒரு பண்ணுறாங்க என்பதை கண்டு கொண்டோம். இதை வெளிப்படையாக சொல்லக்கூடாதுல்ல, அது ஒரு மத ஏன்னா ஒரு எலெக்ஷன் மேட்டராக இருக்கு, செய்து விட்டாச்சு. இது ஒரு நிலைப்பாடு. இது ஒரு பக்கம் கல்லறை என்று சொன்னதுனால கியாபை விஸ்வநாதன் என்று ஒரு அற்புதமான தமிழறிஞர், தமிழ்நாடு அதாவது மின்சார வாரியம் என்ற ஒரு தனியார் கம்பெனியோட மிக முக்கிய பொறுப்பாளர், ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் தனது கல்லறையை தானே கட்டி வச்சார். அவர் இந்து இல்லை சார், கல்லறை அப்ப சமாதி கட்டிட்டாருன்னு சொல்லுங்க. சமாதிக்கு கல்லறைக்கு என்ன வித்தியாசம்? அது ரெண்டு ஒண்ணுதான். கிறிஸ்துவத்துல வார்த்தை கல்லறைன்றாங்க, சரி. இந்துல சமாதின்றாங்க. சரி, ஓகே. ஒரு நண்பருடைய துணைவியார் இறந்து விட்டார். நான் போனோன்னா கட்டிட்டு, என்னப்பா தரையோட கட்டுவீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே கட்டி இருக்கிறீங்க, இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அவர் நண்பர்கிட்ட கேட்டப்போ அந்த பிள்ளைகள் சொன்னாங்க என்னவென்றால், இந்த மாதிரி அப்பாவுக்கும் தான் அப்படின்ட்டு. பக்கத்தில் நிற்கிறாரு, உயிரோடு நிற்கிறாரு, என்னடா பாக்ஸ் மாதிரி வச்சு உள்ளே தள்ளி விட்டு பேக் பண்ணிடுறாங்க. இது எல்லா சென்னையில் உள்ள எல்லா பேரும். அது என்னன்னா, கல்லறை இடம் வாங்கணும், அதை வாங்கி முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கலாம்.
அப்படிங்கிறது தான் இப்போ இதா இருக்கு. 2 இல்லையா? 3 அடுக்கு கூட இருக்கு. 3 அடுக்கு கல்லறை. கீழே ஒரு பாடி, மேல ஒரு பாடி, அதுக்கு மேல ஒரு பாடி. ஆமா. ஓ! அவங்களுடைய கணவன், மனைவி அப்படி யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சுக்கலாம். இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறேன். ஆ. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வந்து கல்லறை கட்ட சொல்லி பைபிள்ல அதான் சொல்லிட்டீங்க. சோ இருக்கு. இப்ப வந்து இந்த சென்னையில இந்த ஏன் கீழ்பாக்கம் அது வந்துகிறது? கல்லறைகள் இல்ல அது ஒரு மேட்டர் சொல்லிடணும். ஏன் வந்து கல்லறை என்று ஒரு மேட்டர் வருதுன்னா, அப்ப போட்டோஸ் எடுக்க முடியாது. அவர் மனைவி இறந்ததும் வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயே பக்கத்துல இடம் வாங்கி அவருக்கு பண்ணிட்டாரு. ஏன்னா இவர் வசதியானவரு, கொஞ்சம் செல்வாக்கு அதெல்லாம் ஒரு நடைமுறை தான். அதனால வந்து இப்படிதான் அவர் கல்லறை வந்து இறப்பதற்கு முன்னாடியே உருவாக்கி வச்சிருக்காரு. ஆமா. இது வழக்கமா நிறைய பேர் பண்றதா, அதெல்லாம் அவரும் பண்ணிருக்காரு. இன்னும் சொல்ல போனா வசதி வாய்ப்பு உள்ள இந்துக்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, தன் குடியிருந்த வீட்டு கொள்ளையில அந்த இடத்துல தோட்டத்துல வச்சிருக்காங்க. தோட்டத்துல எஸ். பாலசுப்ரமணியத்துக்கு கூட அவருடைய தோட்டத்துல ஒரு தோட்டம், ஒரு பெரிய ஒரு 50 ஏக்கர் உள்ள அது ஒரு கார்னர்ல வச்சு கோயில் மாதிரி வணங்கிட்டு இருப்பாங்க. என்று உண்டு. ஆனால் நிறைய கிராமங்கள்ல வசதி வாய்ப்பா இருந்தா கூட அந்த உள்ளூர் மக்கள் எதிர்ப்பார்கள். காரணம் என்னவென்றால் இப்ப வந்து ராஜேஷுக்கு வந்து கல்லறை வந்து இப்படிதான் அவர் கட்டியிருக்காரு. சோ அது வந்து அவரு இறப்போங்கிறத தெரிஞ்சு கட்டல. இருப்பவர்கள் எல்லோருமே வந்து இதை வந்து முன்னேற்படா பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? வயதானவர்கள் பிறப்பது உண்மையா பொய்யா, வருமா வராதா என்பது வேறு. ஆனால் இறப்பது என்பது என்றேனும் ஒரு நாள் நடந்தே தீரும். அதற்காக கட்டி வச்சாக்கா ஐயோ செத்து போயிருவாங்க அப்படிங்கிற சிறுகதையில. ஏன்னா ஐயா 90-100 வயசு ராஜேஷ் இறப்பாருன்னு அவரு கட்ட அவரு வயசுல இல்ல. இந்த நம்ம யூடியூப்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ராஜேஷ் இறப்பாருன்னு தெரிஞ்சு முன்னாடியே கல்லறை கட்டி வச்சுட்டாங்க. யாரு கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு நிறைய யூடியூப்ஸ்ல வந்தது. அதுக்காக தான் உங்ககிட்ட அந்த சந்தேகத்தை. ராஜேஷ் வந்து 76 வயது இறந்துட்டாரு. சரி, அவர் வந்து எப்படி அவரை பத்தி சொல்லணும்? அவர் வந்து ஒரு வாத்தியார், எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா சென்னையில புரசவாக்கத்திலயும் ட்ரிப்ளிகன்லயும் இருந்தாரு. அந்த வாத்தியாரா இருந்துட்டு இருக்கும்போது சினிமாவில் சிவாஜி கணேசனை பார்த்து அவர் சினிமாவில் நடிச்சு சிவாஜி மாதிரி நம்ம பெரிய நடிகனா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அந்த நேரம் வாய்ப்பு தேடும்போது தான் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. நடிக்கும்போது பாக்யராஜ் சந்திச்சாரு. பாக்யராஜ் ஒரு படம் எடுக்க தயாராகிட்டு இருந்தாரு. எஸ். ஏ. ராஜகண்ணன் தான் ப்ரொடியூசரு. கன்னி பருவத்திலேன்னு படம். அந்த படத்துல கதாநாயகனா நடிக்க ஒருத்தனை தேடிட்டு இருந்தாரு. ஒரு மிடில் ஏஜ் பர்சன். இவருக்கு ஒரு 30 வயசு இருக்கிற மாதிரியான 30-35 வயசுக்காரர் மாதிரி தான் இருப்பாரு. அந்த படத்துக்கு இவரை கதாநாயகனா போட்டாங்க. அந்த படத்தோட கதாநாயகன் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து கொஞ்சம் ஒரு மாடு முட்டிடுறதால ஒரு ஆண்மகன் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த படம் வந்து எஸ்எஸ்ஆர் பண்ண படத்துல அந்த கதாபாத்திரத்துல நடிக்க ஆண்மகன் வந்து ஒரு ஆண்மை இழந்து விடுறாரு. அதான் அது கதாபாத்திரத்துல நடிக்க எல்லாரும் வந்து கொஞ்சம் யோசிச்சப்ப இவர் துணிச்சலா நடிச்சாரு. அதன் மூலம் வந்து அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. கன்னி பருவத்துல இவருக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்தது. அதே தொடர்ந்து சிறை, ஆலய தீபம், இப்படி நிறைய ஒரு 5-6 படங்கள்ல ஹிட் படங்கள்ல எல்லாம் நடிச்சாரு. சிறையை பத்தி சொல்றது அப்புறம் 150 படத்துக்கு மேல இவர் நடிச்சிட்டாரு. இப்ப இவருக்கு வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நடிக்கணும்னு வாத்தியாரா போனாரு. நடிக்கணும்னு ஆசை வந்து நடிச்சாரு. நடிச்ச உடனே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு ஹோட்டல் வச்சாரு. உளுந்தூர்பேட்டையில ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல ஹோட்டல் வச்சாரு. அது சரியா போல, உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. அடுத்து வந்து பூந்தமல்லி போற வழியில போரூர் பூந்தமல்லியில கூட நண்பரோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் வச்சாரு. அதுவும் சரியா வரலன்னு மூடிட்டாரு. அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இவருக்கு வந்து நம்முடைய பிரபல சத்யபாமா கல்லூரியினுடைய நிறுவனர் ஜேபிஆர், அவர் பெரும் அரசியல்வாதி, அவருடைய நட்பு ஏற்பட்டது. எப்படின்னா, இவர் எம்ஜிஆர் பிரபலமானவர்களோடலாம் இவர் நண்பரா இருக்கணும்னு எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, ஜானகி அம்மா இவங்களோடெல்லாம் இவர் போய் சந்திப்பாரு, பேசுவாரு, இது பண்ணுவாரு. அப்படி பேசும்போது ஜானகி அம்மா வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியில வந்து இவர் வந்து அந்த அம்மாவுக்கு ஆதரவா அரசியல் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஜேபிஆர் வந்து இவருக்கு நல்ல நெருக்கமான நண்பர் ஆனாரு. அப்ப ஜேபிஆர் வந்து எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லுவாருன்னா, தொழில ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுவார். அப்படிதான் இவருக்கு என்ன சொன்னாரு, நீ வந்து படங்கள்ல நடிச்ச ஒன்றும் பெருசா வருமானம் இல்லை, இப்ப படமும் இல்லை, வருமானம் இல்லாம இருக்க, அதனால நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணினா நல்ல வருமானங்கள் வரும் அப்படின்னாரு. அப்ப இவர் கமலஹாசனோட நெருக்கமா நண்பரா இருந்தாரு. கமலஹாசனை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக கமலஹாசன் மேல உள்ள அபிமானத்துல கமலஹாசன் அம்மா பேரை ராஜலட்சுமி ரியல் எஸ்டேட்னு அவர் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வச்சு அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை தொடங்கினாரு. அதை வந்து மாத தவணையில எல்லாம் இவர் ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதுலயும் ஒன்றும் பெருசா சரியா வரல, வித்துக்கிட்டு தான் இருந்தார தவிர ஒரு பெரிய லாபகரமா இல்லை. கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சிச்சு. திடீர்னு அதுல வந்து ஒரு பூம் அடிச்சு
பெரிய லாபம் வந்தது. ஸ்ரீபெரும்புதூர். ஆமா, நிறைய போட்டாரு ஸ்ரீபெரும்புத்தூர்ல. அதுல வந்து நிறைய லாபம் வந்தது. அதுக்கு பிறகு வந்து இவரு அந்த தொழில் பண்ணிட்டு அப்புறம் நிறைய இவர் நண்பர்களோட அந்த நேரத்துல தான் வந்து அதை முடிச்ச உடனே படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்கும்போது டிவி தொடர்லயும் நடிச்சிட்டு இருந்தாரு. எல்லா தொடர்லயும் இவரை தூக்கி விட்டதுல தண்ணீர் தண்ணீர் அச்சமில்லை அச்சமில்லை எல்லாம் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாலச்சந்தருடைய சிறையும் நல்ல என்னது பாலச்சந்தரும் இவருக்கு ஒரு பேக் போனா பெரிய லெவல்ல இருந்தார். பாலச்சந்தருடைய படத்துல தான் இவர் முதல்ல நடிச்சாரு. அப்புறம் தான் வந்து கன்னிபுரத்தில் படத்திலேயே நடிச்சாரு. அப்படி இருக்கும்போது இவர் தொழிலும் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், தொழில் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இவர் இருப்பார். இவர் இன்னும் ஒரு பெரிய விஷயம் இவரை தெரியாத இவருடைய மறுபக்கம் என்னன்னா, இவர் கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் தான். ஆனாலும் இந்து மத நம்பிக்கைகள், இந்து மதத்தின் மீதோ இவர் வந்து பற்றுள்ளவர். எப்படின்னு கேளுங்க. இவர் ஜோதிடத்தின் மீது அபார நம்பிக்கை உள்ளவர். ஆராய்ச்சி பண்ணார். அதை வந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு இவர் போனார். எப்படின்னா இல்ல அது ஜோதிடம் என்பது இந்து மதம் சம்பந்தப்பட்டது. அது ஒரு ஜோதிடம் என்பது இந்து மதம்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இந்து மதத்துக்காரங்க தான் அதிகமா பார்த்துட்டு நம்ம ஊருக்காரங்க. அது வந்து தாம்பரத்துல ஒரு நாடி ஜோதிடர் இருந்தார், துரை சுப்புரத்தினம் அப்படின்ட்டு அவர் பேரு. அவர் வந்து இவருக்கு நெருக்கமான நண்பர். அவர்கிட்ட இவர் ஜோசியம் பார்க்க போகும்போது நட்பாயிட்டு தொடர்ந்து அவரை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் யாருன்னா என்னுடைய பள்ளி தோழர். நானும் அவரும் இந்த எலிமெண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல, தொடக்கப்பள்ளி, அது முடிச்சுட்டு ஹைஸ்கூல்ல 6வது 7வது எல்லாம் ஒன்னா படிச்சோம். அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. ஆமா. இன்றைக்கு அவர் ஒரு மாபெரும் ஜோதிடர். அப்போ வந்து சாதாரண நிலையில இருந்தாரு. இன்றைக்கு மாபெரும் 2 ஹோட்டல் கிட்டெல்லாம் வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். அவர் தான் இவருக்கு வந்து இந்த ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை வர்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தார். அந்த கனக சுப்ரத்தனுடைய மாமா பூசமுத்துன்னு வைத்தீஸ்வரன் கோயில நாடி ஜோதிடா இருந்தாரு. அவரும் ஃபேமஸ். அவர்கிட்ட இருந்தா இவர் வந்தாரு, இவர்கிட்ட இருந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த கனக சுப்ரத்தனத்தினுடைய நாடி ஜோதிடத்தை நம்முடைய ராஜேஷ் வந்து நம்பிக்கைன்னா நம்பிக்கை, அந்த நாடி ஜோதிடம் மேல நம்பிக்கை வச்சு அதை ஃபுல்லா தரவா இவர் போய் வந்து அவர்கிட்ட இருந்து அதை எப்படி சொல்றாங்க, என்ன ஏது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல எல்லா ஜோதிடத்தின் மேலேயும் இவருக்கு நம்பிக்கை உண்டு. நான் கூட நம்ம சேனல் ஆரம்பிச்சப்ப இவரை வந்து ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பெல்லாம் இவர் இந்த ஜோதிட பேட்டிகள்லாம் வந்து சேனல்ல பேசாத நேரம். உடனே அவர் வந்து போடுவோம் சொல்றேன் தரேன்ட்டு கடைசி வரைக்கும் அவர் எனக்கு தராமலே போயிட்டாரு. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் அவர் பிஸி சார். படங்கள்லயும் நடிச்சாரு, டிவி சீரியல்லையும் நடிச்சாரு, சேனல்ஸ்லயும் வீடியோக்கள் பேசிட்டு இருந்தாரு. டாக்டரு, ஜோதிடர்கள் இப்படி நிறைய பேரை வீடியோ எடுத்தார். அந்த நேரத்துல இவரு ஒரு பங்களா முதல்ல 1985 கேகனார்ல ஒரு வீடு கட்டி ஷூட்டிங்க்கு அந்த வீடை வாடகைக்கு விட்டாரு. முதல்ல வீடை வந்து வாடகைக்கு விட்டவர்கள்ல இவரும் ஒருத்தர். எம்ஜிஆர் வந்து இங்க அதை திறந்து வச்சாரு. இல்ல எம்ஜிஆர் அந்த வீடை திறந்து வச்சாரு. இவருக்கு முன்பு எம்ஜிஆர் கட்டியிருந்தாரு எங்க நம்ம தண்டபாணி தேசிய ஸ்ட்ரீட்ல. ஆமா ஆமா. அதற்கு முதல் அதாவது இது வந்து இவர்தான். அப்போ நாங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க ஆல் லாங்குவேஜ் படங்கள் ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. படப்பிடிப்புல வந்து இவரை சந்திக்கிறதுக்காக பத்திரிகைக்காரங்களே நம்ம பேட்டி எடுக்கிறதுக்காக போவோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இவர் பேசுவார். ஒரு தடவை நான் அவர்கிட்டயே கேட்டேன், சார் நீங்க காரல் மார்க்ஸ் பேசுறீங்க, மார்க்சியம் பேசுறீங்க, கம்யூனிஸ்ட்காரனா இருக்கீங்களே, கம்யூனிஸ்ட்காரனா இருந்துட்டு இப்படி சினிமா தொழில்னு பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுலேயே குறியா இருக்கீங்களே சார் அப்படின்னு. அது என்னுடைய கொள்கை, எனக்கு பிடித்த கொள்கை அது. இது எனக்கு பிடித்த தொழில் அப்படின்னு சொல்லி, தொழில் பண்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அவர் கம்யூனிஸ்ட்காரா இருந்தால் கூட பணம் சம்பாதிக்கிற தொழில்கள் பண்ணுவதில் அவர் வந்து நல்லா தொழில் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருந்தார். ஆனா அவர் கம்யூனிஸ்ட்காரர் கிடையாது. கம்யூனிஸ்ட் கொள்கைகளின் மீது தான் அவருக்கு விருப்பமே தவிர அவர் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது. கம்யூனிஸ்ட்கார நண்பர்கள் எல்லாம் அவருக்கு வந்து நட்பு. நல்ல கண்ணு, தாப்பாண்டியன் ஞாபகம் வந்தது. தாப்பாண்டியன் சங்கநாதம் என்கிற ஒரு படத்தை தயாரித்தார். கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பரப்புறதுக்காக அந்த படம் தயாரித்தார். அந்த படத்துல இவர் நடித்தார். தாப்பாண்டியன் கேட்டுக்கிட்டதுக்காக ஆமா இருந்தாங்க, நடித்தார். இப்படி அதோட இல்லாம ராஜேஷ் வந்து தன்னுடைய சமூகத்தினர் மீது ரொம்ப பற்றும் பாசம் உள்ளார். தன்னுடைய சமூகத்தினர் சினிமாவில் இருக்கிற டைரக்டர், நடிகர்களுக்கெல்லாம் தன்னால முடிஞ்ச அட்வைஸ் பண்ணுவார், ஆலோசனை பண்ணுவார். அதுதான் பண்ணுவார் எப்பவுமே. அவரு என்ன சமூகம்னு உங்களுக்கு தெரியும், பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். ஆமா, அந்த சமூக மன்னார்குடி பட்டுக்கோட்டை அந்த ஏரியாவில்
அவர் வந்து அந்த சமூகத்து மேல ரொம்ப பாசம் உள்ளவர், அக்கறை உள்ளவர். கம்யூனிஸ்ட், அவர் கிறிஸ்தவரா இருந்தாலும் கூட அந்த இந்து மதத்தை சேர்ந்த அந்த சமூக நண்பர்கள் மீது ரொம்ப பாசம் உள்ளவர், பற்றுள்ளவர். திருமாவளவனுக்கு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் மீது ரொம்ப பாசம் உள்ளவர். அவருடைய சோமசுந்தரம் எல்லாம் இவர் பாசம் உள்ளவர். இவர் வந்து அவங்க முத்துராமலிங்க அடிகளார வந்து கடவுளாவே வணங்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு இவர் உள்ளவர். அதுக்குரிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை வந்து அவருடைய சிந்தனையை வந்து திரையுலகில் உள்ள அனுபவத்தை பயன்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய திரைப்படக் கல்லூரியோடைய இயக்குனரா வேற பெருமைப்படுத்தி பண்ணாரு. அந்த நேரம் பார்த்து இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏர்போர்ட்ல இதெல்லாம் இருந்து தூக்கிட்டாங்க. அது பிரச்சனை இல்ல. இவரை ரொம்ப பேசுவார் சார், நல்ல மனிதர். நிறைய படிச்சு 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 நிறைய பேசுவார். 6 மாதத்துக்கு முன்னாடிதான் அவருக்கு ஒரு முதல் அட்டாக் வந்திருக்கு. ஆபரேஷன் நடந்தது. ஆமா, அதன் பிறகும் கூட இவர் வந்து தன்னுடைய வேலைகள்ல ரொம்ப கடுமையா சீரியஸா இருந்ததால 2வது அட்டாக் வந்திருக்கு. அதனாலதான். ஸோ வயதானவர்கள் எல்லாருமே ராஜேஷ் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அமைதியை விரும்பி அமைதியாக இருக்கணும். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அது இதுன்னு ஆசைப்பட்டு நம்மளை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு நம்மளுடைய வாழ்நாளை வந்து குறைச்சிக்க கூடாது. நேயர்களே, மீண்டும் இது போல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.